ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா லோக்கி விலாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாலக் சப்பாத்தி வித் எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் சமைக்க போகிறேன். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி ஆட் பண்ணிப்போம் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுமே நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே ஒரு கைப்பிடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அந்த தேங்காவுமே நம்ம ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் இது எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கேன், ஸோ இந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பிளேட்டில் இதை மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இது ஆறினதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில் இது கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு 3 கிராம்பு, பட்டை, கருவேப்பிலை. அகைன் ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதில் வந்துட்டு பட்டை, ஒரு கிராம்பு இது போட்டுட்டு ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பழுத்த தக்காளி இருக்குது இல்லைங்களா, கட் பண்ணது, இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வீட்லேயே அரைச்சி வச்சது இருக்குது, ஸோ அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக சில்லி பவுடர், கரம் மசாலா, கறி மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாமே இந்த ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நான் 2 முட்டை வந்துட்டு வேக வச்சுருந்தேன், ஸோ அந்த முட்டையை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கிரேவி நல்லா கொதி வர ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். சுவையான முட்டை கிரேவி ரெடி. ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பாலக்கீரை ஒரு கைப்பிடி கழுவி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா
அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன பவுலில் கோதுமை மாவு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சால்ட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதும் நம்மளுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எள்ளு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம் சப்பாத்தியை. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாலக் சப்பாத்தி வித் எக் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.